அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, கேரளா மாநிலம் வயநாடில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதலில் வசூல் செய்து கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபை அறிவித்தது. கடந்த வெள்ளிக்கிழமையும் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் என்ன செய்யுங்க, உங்களை முடிஞ்சாலும் இந்த 2 வெள்ளிக்கிழமையோ 2 வெள்ளிக்கிழமை ஒரு கிழமையோ என்ன செய்யுங்க, உங்கள் மஸ்ஜிதுகளில் வசூல் செய்து அதை கொடுங்கள். நாம் என்ன செய்வோம், அந்த மக்களுக்கு உரிய முறையில் அவர்களுக்கு தேவையானவற்றை நம்ம வாங்கி கொடுக்கலாம் என்று அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. அதுக்காக வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அதைத் தொடர்ந்து எல்லோருமே என்ன செய்கிறாங்க, வசூல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோருமே தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஒரு பேரை சொல்லி எல்லாரும் ஆளுக்காள் வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படியோ வசூல் செய்பவர்களை நாம் வசூல் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் வசூல் செய்யக்கூடியவர்கள் அந்த வசூல் செய்யக்கூடிய பணங்களை முறையான முறையில் அந்த மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய அளவில் செலவு செய்யுங்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம் சமுதாய மக்களிடத்திலே நாம் சென்று உதவி என்று கேட்டோம் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டு நாம் காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே எங்கு பேரிடர் நிகழ்ந்தாலும் உடனடியாக நம் சமுதாய மக்கள் முன்னின்று உடலாலும் பொருளாலும் உதவி செய்யக்கூடியவர்கள். அது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும், மற்ற ஆட்சியாளருக்கு அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியமில்லை. எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நம்ம சமுதாய மக்களிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால், அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அவர்களுக்கு இருக்கிருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி தாருங்கள் என்று கேட்டால் கிள்ளித்தர மாட்டார்கள். அள்ளித்தரக்கூடிய சமுதாயம் தான் நம் சமுதாயம். அதனால் எப்போ எது நடந்தாலும் பேரிடர்கள் நடக்கும் போதும் அள்ளி கொடுப்பாங்க. அப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த பணங்களை நாம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக செலவு செய்தால்தான் நமக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். இப்போ கொடுக்குறாங்கல்ல, இவங்களுக்கு நன்மை கிடச்சிடும். நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் அந்த பணங்களை வசூல் செய்யக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், முறையாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்தால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே போட்டி, தன்னுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க எதை செய்கிறாங்களோ அதே நாம் செய்கிறது. அவங்க பக்கெட்டு கொடுத்தா நாம் பக்கெட்டு, அவங்க நைட்டி கொடுத்தா நாம் நைட்டி, அவங்க தலகாணி கொடுத்தா நாம் தலகாணி, அவங்க பாத்திரம் கொடுத்தா நாமும் பாத்திரம். எல்லோரும் அரிசி மூட்டை, பாய், தலகாணி எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதல் தேவைகள் இருக்கிறது. இப்போ எல்லாமே இழந்து நிற்கிற முதல் இருக்கிறவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள், உணவுக்காக, உடைக்காக ஒரு பாய், தலகாணி இதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். இது முதல் தேவை. எல்லோருமே என்ன செய்கிறது, இதே கொடுத்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 பக்கெட்டு, 10 தலகாணி, 10 போர்வை, 10 நைட்டி, மளிகை சாமான், எல்லோரும் மளிகை சாமான், இப்படி எல்லாருமே போட்டிக்காக, நீ கொடுத்தியா நான் கொடுப்பேன் அப்படின்னு போட்டிக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பாத்திரம் கடை வைக்க போகிறாங்களா, இல்லை துணி கடை வைக்க போகிறாங்களா, இல்லை மளிகை கடை வைக்க போகிறாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வாங்கி கொடுத்ததே வாங்கி கொடுக்குறீங்க. முதல் தடவையாக எல்லாம் சில உதவிகளை செஞ்சுட்டாங்களா, அதோட விட்டுறணும். அடுத்த கட்டு என்ன செய்யணும், அவங்க என்ன வீடு இழந்து நிற்கிறாங்க, அந்த வீடு ஏற்பாடு பண்ணுறதுக்கு உதவிகளை செய்யலாம். வேலை இழந்திருப்பாங்க, தொழில் போயிருக்கும், கடைகள் போயிருக்கும், அந்த கடை நடத்துவதற்கு உண்டான உதவிகளை நாம் செய்யலாம். புக்குகள் போயிருக்கும், படிக்கக்கூடிய அந்த புக்குகள் போயிருக்கும், சர்டிஃபிகேட்டுகள் அழிஞ்சு போயிருக்கும். இது மாதிரி உதவிகளை நாம் என்ன செய்யலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் எடுத்து செஞ்சால் தான் நல்ல முறையில் அது பயன்படக்கூடிய. ஏன்னா நானும் இன்னும் செஞ்சுருக்கிறேன், நானும் பல பேரிடர்கள் இன்னும் செஞ்சதுனால எல்லோரும் கொடுத்ததே கொடுக்குறேன். எனக்கே அது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா எல்லாம் கொடுத்ததே கொடுத்துட்டே இருக்கிறாங்க, எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு சில நேரத்தில் நான் வருத்தப்படுத்துறது அதனால தான் இந்த பதிவு செய்கிறேன். எனவே அப்படி செய்யாதீங்க. கொடுத்ததே கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. அதுதான் அவர்களுக்கு பரிபூர்ணமான முறையில் பயன்படும். இப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துல பலம் என்ன தெரியுமா, நம்ம கேட்ட உடனே அள்ளி கொடுக்குறாங்க. சமுதாய மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஃபித்ராவாக இருந்தாலும் சரி, தர்மங்கள், நன்கொடைகள் அள்ளி கொடுப்பாங்க நம்ம சமுதாய மக்கள். ஆனால் இது பலவீனம் என்ன தெரியுமா, அதை முறையான திட்டமிடுதலோடு நாம் செலவு செய்கிறதில்ல. ஜக்காத்துலேயே நம்ம பார்ப்போம், ஃபித்ராலையும் நம்ம பார்ப்போம். கொடுத்தவங்களுக்கே இப்போ என்னத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு மஹல்லாவில் 100 வீடுனா அந்த 100 வீட்டுக்காரங்களுக்கு ஆளுக்கு நீ அந்த 100 வீட்டுக்கு கொடுத்தா நானும் அந்த 100 வீட்டுக்கு, இப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் மளிகை சாமான் கொடுத்தீங்களா, அடுத்து நாம் வேறு ஏதாச்சும் யோசிக்கணும்.
இப்படி யோசிக்கிறது இல்லை. இப்படி யோசிக்காமல் கொடுத்ததையே நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டே இருக்கோம். இதுதான் நம்முடைய பலகீனமாக இருக்குது. ஒரு திட்டமிடுதல் இல்லை. நம்ம எல்லோரும் இப்போ வசூல் செஞ்சுருக்கோம், இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்தை நம்ம ஒரு மசூரா செஞ்சு ஒரு தலைமை ஏற்று இவ்வளோ பணம் நாங்கள் இவ்வளோ பணம் செலவு செஞ்சுருக்கோம், நீங்கள் இவ்வளோ பணம் செஞ்சுருக்கீங்க, இது என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுதலோ செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க பேர் எடுக்கணும். அதுக்காக என்ன செய்கிறது, நான் போய் நிற்கிறேன், நீ போய் நிற்கிறேன், நான் அதை வாங்கி கொடுத்தா நீ வந்துட்டு ஆளுக்கு 4 பக்கெட்டை கொடுத்துட்டு ஆளுக்கு 4 தலகாணி கொடுத்துட்டு நாங்களும் பேரிடரு உதவி செய்தோம் என்று ஒரு விளம்பரம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மக்களுக்கு தயவு செய்து பயனுள்ளதாக செலவு செய்யுங்கள். அதில்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. கொடுக்கிற மக்களுக்கும் அது ஒரு நன்மையாக அமையும் என்பதில் நாம் கவனம் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த சேவைகளை கபூல் செய்து நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.